பாருங்க மீடியா வரப்போது கேவலம் உங்களுக்கு இஷ்யூ ஆக போகுது. இவங்க 2 பேர் தான் மாட்ட சேவ் பண்ணி நான் சொல்லிட முதல்ல நீங்க கரெக்டா கொடுத்துட்டு உங்க பேர் கேவலம் நீங்க மாட்டீங்க. உங்க போன் மொத்தம் வந்து பிடிச்சிப்பா நான் என்ன சொல்றேன்னா டாக்டர் வந்து தனி கிளினிக்கு பண்ணிக்கிட்டு எதுவுமே ட்ரீட் பண்ணாதனால இங்க 2 லட்சம் ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்கிறாங்க. இத வந்து மருத்துவத்துறை அமைச்சர் பேசணுமா பேச வேணாமா? இன்னைக்கு நான் போராட்டம் பண்ண போறேன். இந்த ஆஸ்பத்திரி தேவையே இல்லை. எத்தனை மக்கள் நாய் கடிச்சு ஒருத்தர் இருக்காரு, மண்டை உடச்சு ஒரு பையன் ரத்தத்தோட உட்கார்ந்துருக்கேன். பாட்டி ரத்தவாந்தி எடுத்து பாவம் அந்த பாட்டி ரத்தவாந்தி எடுத்து செத்து போச்சு. அதை ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா முதல்வரும் படத்துல வர்றது மாதிரி செத்து போன உங்களுக்கு அவங்க உயிர் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவே நம்ம பண்ண முடியும். வேற என்னத்தை நான் பண்றது? தப்பா நடக்குது. இந்த டாக்டர்ஸ் வந்து நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டாக்டர் நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வேற சொல்ல மாட்டாங்க. வேற கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. 8 மணிலிருந்து ஏசி மட்டும் ஓடி இங்க வாங்கனே வாங்க. அவங்க டைமிங் பாத்தீங்கன்னா 8 போட்டுருக்காங்க. மணிக்கு 10 மணி ஆகுது. இங்க யாரும் சாப்பிடல இல்ல. ப்ரோ எல்லாம் கையில காசு தானே கவர்மெண்ட் அவங்க உள்ள இருக்கிற மாதிரி பில்டப் கொடுக்குறாங்க. ஆனா எந்த டாக்டரும் கிடையாது. காலைல 7:30 மணிக்கு வந்தேன் நானு. ஒரு டாக்டர் இல்ல. நம்ம வந்து டாக்டர் போன் பண்ணா ஒருத்தர் எனக்கு தெரியாது இருந்தாரு, என்கிட்ட சொல்லல இருந்தாரு. ஒரு அம்மா போனே எடுக்க மாட்டேங்குது. அட்மின் பிளாக்ல போக கேட்டா ஜோனல் மேனேஜர் ஒரு அம்மா எடுத்துட்டு அவருக்கு ஒரு 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே கட் பண்ணி வச்சிருக்கு. இவங்கிட்ட டாக்டரோட நம்பர் கேட்டா ஓபிக்கு யார் பண்றாங்கன்னு கேட்டா அவங்களோட நம்பர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 3 ஹவரா பதில் கேட்டதே அவங்க பேர் ஓடி வந்துக்கிறாங்க. மேல அட்மிட் போனா யாருமே இல்ல.